ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று கடைக்கு ஒருத்தவங்களை கூட்டு வந்தீங்களே, அவங்க யார் தெரிஞ்சவங்களா? புதுசா இருந்தாங்க. அவங்க எங்க சொந்தக்காரங்க தான்க்கா, திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? நம்ம ஊர்ல ஏதாவது விசேஷத்துக்கு வந்தாங்களா? இல்லக்கா, அவங்க வீட்டுல குழந்தை பிறந்திருக்கா. நம்ம கடை ராசியான கடையா, அதான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க சொல்றது கேட்கறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க கேட்டீங்களோ ஒரு பிராண்டு, அது நாளைக்கு தான் வருதான். நாளைக்கு சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறீங்களா? சரிக்கா, வந்தவங்களுக்கு கடை ரொம்ப பிடிச்சி போச்சா? நான் வரேன். பிராண்டுனா என்னன்னா? உனக்கு எப்படி சொல்றது? இப்ப ஒரு கஸ்டமர் ஒரு கடைக்கு ஒரு தடவை பொருள் வாங்க வந்தாங்கன்னா அது சேல்ஸ். அதே கஸ்டமர் அந்த கடைக்கு திருப்பி திருப்பி வந்தாங்கன்னா அதுக்கு பேரு நம்பிக்கை. ஆனா அந்த கஸ்டமர் நல்லா இருக்குன்ட்டு இன்னொரு கஸ்டமர் வந்து கூட்டு வராங்கல்ல, அதுக்கு பேர் தான் பிராண்ட். சேல்ஸ் விட பிராண்ட் முக்கியமாவா? இப்ப சேல்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம், ஆனா அதே பிராண்டா மாத்துறது தான் ஒவ்வொரு பிசினஸ் மேனோட வெற்றியே இருக்கு. உங்க புள்ள ஊர்ல இருந்து வந்திருக்காருல இருக்குங்க, நல்லா இருக்காருங்களா? நல்லா இருக்கிறான். அடுத்த வாரம் அவங்க ஊருக்கு போயிடுவான். இது எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க. 100 ரூபா ஆச்சு. இந்தாங்க பாருங்க. யாருமா அவங்க? அவங்க புள்ள வெளிநாட்டுல இருக்காருப்பா. ஓட்டு போறதுக்காக நம்ம ஊருக்கு வந்தாரு. அதான் எப்படி இருக்காருன்னு விசாரிச்சேன். ஓட்டு போடவாமா ஃபாரின்ல இருந்து இங்க வராங்க? எலெக்ஷன்ன்றது சாதாரண விஷயம் இல்லப்பா. நமக்கான தலைவரை அடுத்த 5 வருஷத்துக்கு கரெக்டா செலக்ட் பண்றது தானே. ஒரு ஓட்டு போடலன்னா என்ன ஆயிருப்போதுமா? எல்லாரும் இதே நினைச்சு என்ன பண்ண சொல்லு. ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம்ப்பா. அதே மாதிரி தேர்தல் நிக்கிறவங்க எந்த ஜாதி மதம் எதையுமே நம்ம பார்க்க கூடாது. நல்ல தலைவரான்னு மட்டும்தான் பார்க்கணும். அப்பதான் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம நல்லபடியா இருக்க முடியும். பசிக்குன்னு தானே சொன்ன, வச்சுட்டு அப்படியே இருக்கு. குடிக்கல? நல்லாவே இல்லம்மா, அதான் குடிக்கல. நானும் குடிச்சேனே, நல்லா தானே இருந்தது. நல்லா இல்லன்னு ஆன்டி கிட்ட சொல்லுங்க. சரியா கொதிக்கல, சக்கரை பத்தல அதானே? ஆமாமா. அவங்க டீ போடக்குள்ள நிறைய கஸ்டமர் வந்துட்டாங்கப்பா. அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், அதனாலதான் அப்படி ஆயிருக்கும். சொன்னாதானே அந்த தப்பு அடுத்த ரெடி பண்ண மாட்டாங்க. ஒரு கல்யாணம் ஆன லேடி வேலைக்கு வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமாப்பா? வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கேயும் நாள் பூரா வேலை செய்யணும். அவங்க காலில் அவங்க நிக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய போராட்டம். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுப்பா. ஒரு நல்ல ஓனரோட குணம் என்ன தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லாம தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுதான். ஆன்டி டீ சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. நீ வேற பசிக்குதுன்னு சொன்னியா, அந்த நேரம் கஸ்டமர் வேற வந்துட்டாங்க. அதான் அவசர அவசரமா போட்டு கொடுத்துட்டேன். ஆன்டி நீங்க டீ குடிச்சிங்களா? நீ கேட்டதே போதும், நான் வேலையை முடிச்சுட்டு குடிச்சிக்கிறேன். எவ்வளோ ஆச்சு? எல்லா பொருளையும் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். டிஸ்கவுண்ட் போக 3000 ரூபா ஆச்சு. எனக்காக ஒன்று பண்றீங்களா? சொல்லுங்க. எம்ஆர்பி ரேட்ல பில் போட்டுட்டு அந்த பில்லை என்கிட்ட கொடுத்துருங்க. டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டை என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க ஸ்கூலுக்குன்னு கேட்டதுனால தான் எக்ஸ்ட்ராவா டிஸ்கவுண்ட் போட்டு சொன்னேன். நாங்க எம்ஆர்பி ரேட்ல கொடுக்க மாட்டேன்றது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எனக்கே ஒன்னொருத்தவங்க சொல்லிதான் வந்தேன். ஸ்கூலுக்குன்னு கேட்டாலே நானும் என்னால முடிஞ்ச டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் அனுப்புவேன். இல்லக்கா, ஃபுல் டே வண்டியில் அலைஞ்சா தானே பொருள் வாங்க முடியும். பெட்ரோல் செலக்காச்சும் ஆகல, அதனால தான் கேட்டேன். நீங்க சாயங்காலம் வீட்டுக்கு போகல தானே பொருள் எடுத்துட்டு போவீங்க. நீங்க வாங்க, நான் கண்டிப்பா பண்ணி தரேன். நான் வரேன்க்கா. அவங்க கேட்கறது தப்பு தானம்மா? அவங்க கேட்கறதும் தப்பு தான். அப்புறம் ஒரு நாள் பூரா அலைஞ்சு தெரிஞ்சு பொருள் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் வேணும்ல. அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் பண்ணி தரணுமா? எப்பயுமே 10% பண்ணி தருவேன். இந்த மாதிரி கேட்டா எக்ஸ்ட்ராவா 5% பண்ணி தருவேன். அப்புறம் என்ன பண்றது, அவங்களையும் பார்க்கணும்ல. இந்த மார்க்கர் பெண்ணை நீ தான் வச்சிருக்கியா? நேற்று ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டேன். கலர் அடிக்க இதான் நல்லா இருக்கும், அதான் எடுத்தேன். அம்மா வந்தோடனே நீ தான் எடுத்தேன்னு சொல்ற, இல்லைன்னா உன்னை நான் போட்டு கொடுத்துருவேன். சொல்லு. சொல்றேன். என்ன யோசிக்கிற? சொல்லு. சொல்லணும் தானே, சொல்லிட்டா போச்சு. அம்மா சொல்லுப்பா. வினாண்டி நேற்று பர்மிஷன் கேட்டாங்கல்ல, யாருக்கும் உடம்பு சரியில்லை, சீக்கிரமா போகணும்னு சொன்னாங்க. எங்க போனாங்க தெரியுமா? எங்க ஹாஸ்பிட்டலுக்கு தானே. எலெக்ஷன் வருதுல, மீட்டிங் போனா 500 ரூபா தராங்களா, அங்கதான் போனாங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்படியே கதை. இதுக்கப்புறம் என்கிட்ட பர்மிஷன் கேட்டுருவீங்க? வாயை தந்தா பொய்ய. நான் வச்ச அப்ப எனக்கே திரும்பிடுச்சு.